போடுங்க நான் டைமு ரோடு மட்டும் காட்டுங்க. ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல். இந்த விட என்ன போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாழப்பாடி தான் போயிட்டு இருக்கோம். வாய்ஸ் வேறு சரியாக கேட்குதான்னு தெரியல, ஹெட்செட் தான் யூஸ் பண்ணுறேன். டிஎன்பிஎல் ஃபர்ஸ்ட் மேட்சுங்க. டிக்கெட்லாம் தரேன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு எப்படியும் கிடைக்கலங்க. இன்னைக்கு போனதுக்கப்புறம் தான் டிக்கெட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தரேங்க. அதுக்கு மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பெல் பட்டன் ஆள போடுங்க. அப்போதாங்க நான் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ எப்போ வரும்னா சொல்ல முடியாதுங்க, எடிட் பண்ணி போகிறது தான். இன்னைக்கு எப்படி ஃபர்ஸ்ட் மேட்ச் எவ்வளோ கவர் பண்ணிடுவேன். அது இல்லாமல் போனால் மீட்டிங் வேறு போகணும். மீட்டிங் இருக்கு. மீட்டிங் முடிச்சோன்னா எங்களுக்கு அவங்க டிஎன்பியில் அவங்க ஒரு டிஷர்ட்டும் ஐடி கார்டும் தருவாங்க. தந்தாங்கன்னா அதை போட்டுட்டு அப்படியே வாலண்டியராக ஒன்று சொல்ல மாட்டேங்க, வாலண்டியராக தான் போயிருக்கேன் இந்த மேட்ச்சு. ஃபஸ்ட்டு சேலம் நடக்கிற ஒரு 9 மேட்சஸ் வந்து சேலத்தில் தான் நடக்கும். நாங்கள் ஆத்தூர், உடையாப்பட்டி, சென்னை, இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. சேலம் டு அந்த வாழப்பாடி ஸ்டேடியம் 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். சரி, உங்களுக்கு பக்கத்தில் வந்தால் நான் கண்டினியூ பண்ணுறேன். தாங்க அவ்வளோதாங்க, சொல்ல மறந்துட்டேன். நம்ம பியானக்ஸ் வந்து இது சர்வீஸ் கொடுத்துருக்கோம், ஃபுல் சர்வீஸ் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இன்னைக்கு அதனால் எங்கள் அப்பா வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி கோபால ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறோம். கிளாரிட்டி நல்லா தான் இருக்கும். எப்படி இருக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எல்லாம் ஃபுல்லாக கிடக்கணும். யாருமே இல்லைங்க, ஹைவேஸ் ஃப்ரீயா இருக்கு. வாய்ஸ் வேற எப்படி இருக்குன்னு தெரியல. வாய்ஸ் நல்லா இருந்தா சந்தோஷம் தான். நம்ம அண்ணன் வேற லோ ஆங்கிள் போட்டு பட்டைய கிளம்புறாரு. அதான் சார்ஜோ எவ்வளவு நிக்குன்னு தெரியலங்க. நம்ம கோபுரோல ஒரு பேட்டரி தான் இருக்கா, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. சரி விடுங்க, இதெல்லாம் போன்ல எடுத்துக்கலாம். அது 4K குவாலிட்டி தான், நல்லா தாங்க இருக்கு. இதெல்லாம் என்னையாக வச்சுட்டு இருக்கிற டைமிங் எங்கன்னா எப்படி சொல்றது, சேலம் டு வாழப்பாடி ஸ்டேடியம் வந்து எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 60-50 வந்தீங்கன்னா 30 to 35 மினிட்ஸ் ஆகும். 60-70 வந்துடலாங்க. ஒரு 30-25 நிமிஷம் வந்துடலாம். கரெக்டாக 2 மணிக்கு கிளம்புனேன். இப்போ டைம் வந்து 2:24 25 நிமிஷம் ஆச்சு. அவ்வளோதாங்க. ஒரு 35 போயிடுவேன். இடத்துலாம் வேகமான ஒன்றும் அவசியம் இல்லைங்க. பொறுமையா ஒரே ஸ்பீட்லேயே போனால் வந்துடலாங்க. இதுதாங்க ரோட்ல இருந்து கரெக்டா வாழப்பாடி டோல்கேட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி வந்தாலே இந்த மாதிரி ஸ்டேடியம் காட்டும். ஸ்டேடியம் லைட்ஸ் இருக்குலாங்க, லைட்ஸ் எல்லாம் காட்டும். அதை பார்த்தே நீங்க வந்துடலாங்க. அதான் நம்மளே வந்துட்டோம். அடுத்த கட்டில உள்ள போயிடலாம் ஸ்டேடியத்துக்குள்ள. ஆஃப் பண்ணாதீங்க, ஆன்ல இருக்கும். ஆன்ல இருக்கும். ரோட்ல பாத்தீங்கன்னாலே காட்டுங்க. கரெக்டா இந்த கட்டு தாங்க. இந்த கட்டுல திரும்பிட்டு சர்வீஸ் ரோட்டுக்கு வரேன். இந்த ரோட்ல வந்தீங்கன்னா அது காட்டினா அதெல்லாம் இதெல்லாம் காமிச்சிங்கன்னா இதுலதான் வரணும். அவ்வளவுதான். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துலயே வந்துட்டோம். கரெக்டா 30 மினிட்ஸ்லயே வந்துட்டோம். அவ்வளோதாங்க. அப்படியே நம்ம மீட்டிங்லாம் முடிஞ்சு டிஷர்ட் ஐடி கார்டெலாம் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சுங்க. இது வேறு திடீர்னு தூர ஆரம்பிச்சிருச்சுங்க.
என்னான்னு தெரில. அப்புறம் மேட்ச் வேறு நடக்குமான்னு தெரில. வேறு ஃபஸ்ட்டு மேட்ச்சே இப்படி ஆகுது. இருங்க ஆனால் அந்தாண்ட வேணால் காட்டுருங்க. பாருங்க காற்று அடி இந்த இது மாதிரி இருக்குல்லங்க மேலே ரூஃப், அதெல்லாம் பிச்சுக்கிட்டு பறவச்சுங்க அப்படியே. அந்த மலையை காட்டுறேன் பாருங்க. அந்த மலையில் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. அவ்வளோ தூரிட்டு இருக்குது அந்த சைட்லாம். நான் என்ன கிரவுண்டில் மட்டும் தான் தூரல தெரியல, அந்த ஆசைலாம் தூடி தாங்க இருந்துச்சு. இந்த டீம் வந்து நாளைக்கு நடக்கிற மேட்ச்சுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்கங்க. எந்த டீம்னு தெரில, தூரத்துலேருந்து கலரே தெரில, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக மோடமாயிடுச்சுங்க. இப்போ ஃபுல்லாக அந்த ஆண்டை இந்த ஆண்டை வரையும் அப்படியே வந்துருச்சுங்க. ஃபுல்லாக அப்படியே வந்துருச்சுங்க. தெரியுதாங்க அந்த மலையில் மழைலாம் பேஞ்சிட்ருக்கு அந்த சைட்லாம். இங்கே என்ன வரல. நம்ம இப்படி சேரும் போது தாங்க இப்படிலாம் மழை வருது. அதுவும் மேட்ச்சே இப்படி இருக்குதுங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால சரியா தெரிலங்க. சரியா தெரில. காலையில் டைம்லாம் நல்லா தெரிஞ்சு, இப்போ நைட் டைம்ல இந்த லைட் இருக்கும் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி சரியா தெரிலங்க. அவ்வளோதாங்க கைஸ், நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மேட்ச் முடிஞ்சு லைக்கா கோகிங்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. கடைசி வரையும் சூப்பராக தான் போச்சு. இன்னும் நம்ம ஃப்ரீயாக பார்த்துருக்கோம், அவ்வளோதான். அது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பெல் பட்டன் நல்லா போடுங்க. இனிமேல் வர வீடியோஸும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம முத்தண்ணன் கூட ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் இருக்க முத்தண்ணன், அந்த அண்ணன் கூட ஃபோட்டோ எடுத்திருப்போம். ஷாருக் கானோட கேப்பு கேட்டேன், அவர் ஒன்று தான் இருக்குது அப்படின்ட்டாருங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.